Dear 12th students, நம்ம லைஃப் ஆஃப் பை இந்த லெசனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பை வந்து ரொம்ப தர்ஸ்டியாக, அதாவது எந்த அப்படின்னா ரொம்ப தாகத்தில் இருக்கிறாப்புல. அப்போ அவன் என்ன முடிவு பண்ணுறாப்புல, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தொண்டைக்கு தேவையான தண்ணீரை முதல்ல சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவன் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறான். ஆகையினால இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதை பல விதமாக திங்க் பண்ணுறான். என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளோ ஒரு லக்ஸூரியஸ் ஷிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் இருக்கும். அந்த ஷிப்பில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு வியாபாரிகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த டயத்தில் வந்து வாட்டர் வந்து என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை தேடுறான். அப்போ அந்த ஷிப்பில் வந்து ரிச்சர்ட் பார்க்கரும் இருக்குது, ஹெய்னாவும் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய டேஞ்சர்ஸ் மத்தியில் அந்த பை இருந்தாலும் கூட, அப்போ அவ்வளோ பெரிய அந்த டேஞ்சர் வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, இனி கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தனக்கு தேவையான அந்த தண்ணீரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் அவன் வந்து பார்க்குறானே தவிர, அந்த ரிச்சர்ட் பார்க்கர்னாலேயோ ஹெய்னானாலேயோ வரக்கூடிய டேஞ்சரை பற்றி அவன் அந்த இடத்துல என்ன செய்யலைன்னா திங்க் பண்ணலை. இதைத்தான் நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட் ஆஃப் இட். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், மேலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், அந்த ஹெய்னாவை வந்து என்ன செய்யறாப்புல, பை பார்க்குறாப்புல. அந்த ஹெய்னாவை பார்க்குறாப்புல, அந்த ஹெய்னாவும் பையை பார்த்துருச்சு. அப்போ இருந்தாலும் கூட அந்த பை வந்து ஹெய்னாவை பார்த்தாலும் கூட அவன் பயப்படலை. ஏன்னா இப்போதைக்கு அவனுடைய மைண்டு ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சர்ச்சிங் வாட்டர். ஆகையினால் அவன் என்ன சொல்கிறான், ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட் ஆஃப் இட். அந்த ஹெய்னாவை பார்த்து நான் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் பயப்படலை. இட் வாஸ் 10 feet அவே. கிட்டத்தட்ட அந்த பை இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் அந்த ஹெய்னாவும் வந்து இருக்குது. எட் my heart didn't skip a beat. 10 அடி தூரத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய ஹார்ட் வந்து என்ன செய்யலை, பயத்தில் அடிக்கலை. ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் presence had at least that useful aspect. இப்போ அந்த இடத்துல வந்து ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறதும் வந்து ஒரு நன்மையாக தான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பை நினைக்கிறான். எதுக்கு அப்படின்னு சொன்னால், டு பி அஃப்ரைட் ஆஃப் திஸ் ரெடிகுலஸ் டாக் when there was a tiger about was like being afraid of splinters. அதாவது ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு தைரியமான வலிமையான ஒரு புலி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சாதாரணமான ஒரு ஹெய்னா, இந்த மாதிரி டாக் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹெய்னாவை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த இடத்துல வந்து அவனுக்கு தைரியத்தை கொடுக்கறது எது அப்படின்னு சொன்னால், அந்த ரிச்சர்ட் பார்க்கர் அந்த இடத்துல இருக்கிறது தான். இப்போ இந்த ஹெய்னாவை பார்த்து பயப்படுறது எதை மாதிரி அப்படின்னு சொன்னால், அதுக்கும் இந்த என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால், ஒரு மரம் வந்து ஒடிஞ்சி மேலே விழும்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிப்பு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி தான். அதனால் இந்த ஹெய்னாவை பற்றி அவன் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், ரிச்சர்ட் பார்க்கர் பயப்படலை. ஓகேவா? When trees are falling down, I became very angry at the animal. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு மரங்கள் வந்து ஒடிஞ்சு மேலே விழும்போது அதனுடைய சிப்பு மேலே விழுந்துரும் அப்படின்னு பயப்படுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஐ பிகேம் வெரி ஆங்க்ரி அட் தி அனிமல். அந்த ஹெய்னா மேலே வந்து பை வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, யூ அக்லி ஃபவுல் கிரேச்சர், ரொம்ப அசிங்கம் பிடிச்ச மிருகமே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாப்புல, ஐ மட்டர்டு அப்படின்னு சொன்னா முணுமுணுத்தல். மனசுக்குள்ளே என்ன செய்யறான் அப்படின்னா திட்டுறான். த ஒன்லி ரீசன் ஐ டிடன்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் பீட் இட் ஆஃப் தி லைஃப் போட் வித் எ ஸ்டிக் வாஸ் லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிக். அப்போ அந்த ஹெய்னா மேல அவ்வளவு கோபத்தில் நான் இருந்தாலும் கூட
அந்த ஹெய்னாவை வந்து ஒரு குச்சி வச்சு அடிச்சு அந்த லைஃப் போட்ல இருந்து தூக்கி எறியறதுக்கு முடியாம கிடையாது. ஆனா இங்க என்ன இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்டிக்கும் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, பலமும் இல்லை, ஸ்டெமினா இல்லை, ஸ்பைட்ட ஸ்டிக்கும் கிடையாது. அதுதான் ரீசன். இல்லாட்டி அந்த ஹெய்னா மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா அடிச்சு அந்த லைஃப் போட்ல இருந்தே தூக்கி எறிஞ்சிருவான். நாட் லேக் ஆஃப் ஹார்ட், மனசு இல்லாம கிடையாது. எப்படியாவது அந்த ஹெய்னா புலியை அடிச்சு லைஃப் போட்ல இருந்தே தூக்கி எறியணும் அப்படிங்கக்கூடிய மனசு இருக்குது. ஆனா ஸ்டிக் இல்ல, அதுக்கு உண்டான ஸ்டெமினா இல்ல. Did the hyena sense something of my mastery? Did it say to itself super alpha? அதாவது அந்த ஹெய்னா வந்து அந்த இடத்துல அசையாம என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தது, மூவ் ஆகல. ஏன் அப்படி அசையாம இருக்குது? ஒருவேளை அந்த ஹெய்னா வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நினைச்சிருக்குமோ நம்மள ஒரு சூப்பர் அல்ஃபா வந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குதே. அப்போ என்னை விட, அதாவது அந்த ஹெய்னாவை விட பை வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அந்த ஹெய்னா நினைச்சிருக்குமோ. ஆகையினாலதான் அது என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லி பை வந்து என்ன செய்யறாப்ல நினைக்கிறாப்ல. சூப்பர் அல்ஃபா டு வாட்சிங் மீ. ஐ பெட்டர் நாட் மூவ். நான் நகராம இருக்கிறது நல்லது. ஐ டோன்ட் நோ, அட் எனி ரேட் he didn't move. In fact, in the way it ducked its head. இப்போ அந்த சூப்பர் அல்ஃபா இஸ் வாட்சிங் மீ. அந்த ஒரு சூப்பர் அல்ஃபா வந்து என்னைய வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஐ பெட்டர் நாட் மூவ். நான் வந்து மூவ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஐ டோன்ட் நோ அட் எனி ரேட் he didn't move. In fact, in the way it ducked its head, it seemed to want to hide from me. அதாவது என்னிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு அது மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு பை என்ன செய்யறாப்ல ஃபீல் பண்றாப்ல. அப்ப அது என்ன செய்யுது, அந்த லைஃப் போட்ல தலைய வச்சு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மறைஞ்சு இருக்குது. யாரை பார்த்துக்கிட்டு இருக்குது? பைய பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆகினால்தான் பை சொல்றாப்ல தன்னை விட வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அந்த ஹெய்னா நினைச்சிருக்குமோ, ஆகையினாலதான் இப்படி மறைஞ்சு இருக்குதோ அப்படின்னு சொல்லி பை நினைக்கிறாப்ல. அதே நேரத்தில் பை சொல்றான், பட் இட் வாஸ் நோ யூஸ் ஹைடிங். அப்படி மறைஞ்சு இருக்கிறதுனால எந்த பலனுமே கிடையாது, பிரயோஜனம் இல்லை. இட் வுட் கெட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் டெசர்ட் சூன் எனாஃப். என்ன கிடைக்கணுமோ, அந்த ஹெய்னாவுக்கு என்ன கிடைக்கணுமோ அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிரும். அப்ப இதை எதை மீன் பண்ணி சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிச்சர்ட் பார்க்கர் வந்து ஹெய்னாவை சாப்பிட்டுரும், கொன்றும் அப்படின்னு சொல்லி பை வந்து என்ன செய்யறாப்ல சொல்றாப்ல. ஓகேவா? ரிச்சர்ட் பார்க்கர் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ட் தி அனிமல்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். இந்த ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அனிமல்ஸ்னுடைய ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. Now it was clear why the hyena had confined itself to such an absurdly small space behind the zebra. அதாவது இப்போ அந்த ஜீப்ராவுக்கு பின்னாடி ஏன் வந்து அந்த ஹெய்னா ஒளிஞ்சிருக்குது? அப்போ அந்த ஜீப்ராவுக்கு பின்னாடி அந்த ஹெய்னா ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜீப்ராவை ஏன் அந்த ஹெய்னா சாப்பிடல? ஜீப்ராவுக்கு பின்னாடி தான் அந்த ஹெய்னா இருக்குது. ஆனா அந்த ஜீப்ராவை வந்து என்ன செய்யல அப்படின்னா ஹெய்னா சாப்பிடல. ஏன் அப்படின்னு சொன்னா அண்ட் ஒய் இட் ஹேட் வெயிட்டட் சோ லாங்கர் பிஃபோர் கில்லிங் இட். சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஹெய்னா அந்த ஜீப்ராவை. இட் வாஸ் ஃபியர் ஆஃப் த கிரேட்டர் பீஸ்ட் அண்ட் ஃபியர் ஆஃப் டச்சிங் தி கிரேட்டர் பீஸ் ஃபுட். அதாவது அந்த ஜீப்ராவை ரிச்சர்ட் பார்க்கர் சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த டைமிங்ல வந்து ஹெய்னா வந்து ஜீப்ராவை சாப்பிட்டுட்டா, அப்போ அதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த இறைய வந்து தான் சாப்பிட்டுட்டா தனக்கு ஆபத்து வந்துரும் அப்படிங்கிற பயத்துல தான்
ஜீப்ராவை சாப்பிடாம அதுக்கு பின்னாடி என்ன செய்யுது, ஹெய்னா ஒளிஞ்சிருக்குது. இந்த ஸ்ட்ரெயின்ட் டெம்பரரி பீஸ் பிட்வீன் ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் தி ஹெய்னா. இப்போ ஒரு தற்காலிகமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுது. அண்ட் மை reprieve were no doubt due to the same reason. In the face of such a superior predator, all of us were prey and normal ways of preying were affected. அதாவது எல்லோருமே, இப்போ ஹெய்னாவா இருக்கட்டும், பையா இருக்கட்டும், ஜீப்ராவா இருக்கட்டும், எல்லோருமே அந்த ரிச்சர்ட் பார்க்கருக்கு இரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரையுமே சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குது. இட் seemed the presence of a tiger had saved me from a hyena. இந்த சூழ்நிலையில தான் அங்க ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறதுனால தான் ஹெய்னா தன்னை அட்டாக் பண்ணாம இருக்குது, பணிஞ்சு போய் இருக்குது அப்படின்னு பை நினைக்கிறாப்ல. ஷுவர்லி a textbook example of jumping from the frying pan into the fire. இது எதை மாதிரி அப்படின்னு சொன்னா, ஃப்ரையிங் பேன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணி ஃபயர்ல விழுற மாதிரி. ஃப்ரையிங் பேன்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி எதுல விழுற மாதிரி, ஃபயர்ல விழுற மாதிரி. அப்போ ஃப்ரையிங் பேன்ல இருந்தாலும் சரி, ஃபயர்ல விழுந்தாலும் சரி, டெத்து தானே. அப்போ ஹெய்னாவில இருந்து தப்பிச்சாலும் ரிச்சர்ட் பார்க்கர். ஆக மொத்தத்துல எல்லோருமே கிட்டத்தட்ட ரிச்சர்ட் பார்க்கருடைய இரையாத்தான் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதான் பை என்ன செய்யறாப்புல அந்த இடத்துல சொல்றாப்புல. ஓகேவா?